பிப்ரவரி 26 ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் பங்கேற்கின்றனர். இந்த வகையில் ஈஷாவில் இது 31வது மகா சிவராத்திரி நாள் வெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த 31வது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதியோகி முன்பு வரும் 26 மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது. மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக பிப்ரவரி 26 நம்ம கோயம்புத்தூர் வெள்ளங்கிரி மலைச்சாரல் அமைந்திருக்கிற ஆதியோகி முன்னிலையில் சத்குரு அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்களுடைய ஆசையோடையும் அவங்க இருப்பில் இது நடக்க போகுது. மகா சிவராத்திரி நம்ம பாரத தேசத்தில் பல்லாயிரம் வருஷமாக, இது 1-2 இல்லை, பல்லாயிரம் வருஷ காலமாக இது கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த இரவில் மனிதர் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கக்கூடிய விதமாக அந்த இரவு அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு வழிகாட்டியாக சத்குரு நம்ம கூட இருந்து அந்த இரவை எப்படி நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கலாம். எதனாலனா அந்த இரவில் நம்ம கோள்களுடைய அமைப்பே நம்ம மனிதருக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியை மேலெழும்புற விதமாக, உயிர் சக்தி மேலே போகிற விதமாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த மகா சிவராத்திரி நாளில் அந்த நள்ளிரவில் மகாமந்திர தீட்சா சத்குரு இந்த வருஷம் எல்லாருக்கும் வழங்க போகிறாங்க. ஒரு தீட்சை அப்படிங்கிறது குருக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை. சத்குரு அவங்களுடைய கருணையினாலையும் மக்கள் மேல் உள்ள அன்புனாலையும் இது அவங்க இந்த வருஷத்துலேருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தீட்சை முறையாக மகாமந்திரத்தை வழங்க போகிறாங்க. கடந்த மகா சிவராத்திரிலாம் பார்த்தோன்னா சத்குரு இந்த மகாமந்திரம் மூலமாக மக்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போனாங்க. இந்த வருஷம் தீட்சை கொடுக்கறது மூலமாக மக்கள் எல்லாரும் இந்த மகாமந்திரத்தை அவங்க வீட்டிலையே அவங்க சொல்லி அது மூலமா பல பலன்கள் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இரவு முழுவதும் ஒரு உற்சாகமாக, கொண்டாட்டமாக, கோலாகலமாக இருக்கிறதுக்கு பல இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி இது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சத்குருடைய அருளுரைகள் இருக்குது. சத்குரு அன்னைக்கு வர எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக டயஸ்லேருந்து அங்கே அமர்ந்திருக்கிற எல்லா மக்களையும் பார்க்கறதுக்கு ரேம்பில் முழுவதுமாக நடந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த கோலாகலமான விழா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெறும் விதமாக இருக்குது. வர எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரியான பார்க்கிங் வசதிகள், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்துட்ருக்கோம். பல தன்னார்வலர்கள் இதுக்காக கடந்த சில மாதங்களாக ஈஷா மையத்தில் தங்கியிருந்து இதுக்கான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. வர எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் நம்ம அன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO வாட்டர் நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இங்கே கோயம்புத்தூர் ஈஷா மையம் வந்து பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அவங்க பயன்பெற்றிருக்க விதமாக அவங்க இருக்கிற ஊர்லேயே இந்த நிகழ்ச்சியை, இந்த கொண்டாட்டமாக அவங்க பங்கு பெறத்துக்கு லோக்கல் சென்டர்ஸில் அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் அவங்க இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக அங்கே ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும், குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா ஒரு 150 இடங்களுக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 50 இடங்களுக்கு மேலே மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இது போல் இருக்கிற திருச்சி, சேலம், ஈரோடு பல முன்னணி மாநகரங்களையும் நகரங்கள்லையும் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கேயும் மக்கள் சத்குரு கூட இருந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரலை மூலமாக பார்த்துக்க முடியும். அங்கேயும் வர முடியாதவங்களுக்கு ஓடிடியில் இருக்கிற ZEE5 சேனல், ஜியோ ஹாட்ஸ்டார் இது மாதிரி இருக்கிற எல்லா OTT சேனல்லையும் அவங்க பங்கு பெறும், அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்க முடியும். PVR ஐநாக்ஸில் அவங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட அவங்க திரையரங்கிலேயே இதை நேரடியாக அவங்க ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரும் எங்கே இருந்தாலும் சத்குரு கூட அன்றைக்கி இருந்து இந்த மகா சிவராத்திரி இரவில் ஈசன் கூட கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மகா சிவராத்திரி உருவாக்கியிருக்கிறோம். இந்த 31வது மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம். இதில் எல்லா பொதுமக்களும், ஆன்மீக அன்பர்களும், ஈசனுடைய அடியார்கள் எல்லாரும், முக்கியமாக பத்திரிகை துறையில் இருக்க அன்பர்கள் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஈஷா மையம் சார்பாக கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு சத்குருடைய அன்புனால ஒரு அன்பளிப்பாக மிராக்கிள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து சத்குரு அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 நிமிடம் அவங்க தியானம் செய்கிறதுக்கு
அவங்க வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நோக்கத்தில் சத்குரு வரக்கூடிய மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்பை எல்லா மக்களுக்கும் ஒரு அர்ப்பணிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த நாளை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அரசு அதிகாரிகள் அரசாங்கத்து மூலமா என்ன வழிகாட்டுதல்கள் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருக்காங்க. அதுபடி ஈஷா மையம் அதுக்கு தேவையான செயல்பாடுகளை தன்னார்வல் உதவி கொண்டு செய்துட்டு வந்துட்டுருக்கோம். இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கேட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி.